இன்றைக்கி சுதந்திர தினத்தன்று, அதாவது இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று இந்தியாவிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இயேசுவின் அன்பின் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு இந்த சுதந்திர பூமியாகிய இந்தியாவில் இருக்கிற நாம் துதித்து பாடி எழும்ப வேண்டிய நேரம் இந்த நாள். விடுதலையின் ரகசியத்தை மக்கள் புரியுறதில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குதுங்க. ஆனால் சுமார் 200 வருடங்களுக்கு முன்னால் கணக்கு வச்சிங்கன்னா இந்தியாவுக்கு 1947 முடிய உலகத்தின் பல பகுதிகளை பிரிட்டிஷ் மக்கள் அவங்க தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தாங்க. பிறகு சில பகுதிகளை பிரெஞ்சு மக்கள் ஆட்சி செய்தாங்க. ஆனால் ஜனங்களோ சுதந்திர இந்தியா வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் அடிமைத்தனம்னு ஒன்று இருக்குது. அது என்னங்க அடிமைத்தனம்? பாவத்தில் இன்னும் அடிமையில் இருக்கிறாங்களே, எங்கே பார்த்தாலும் ட்ரக் அடிக்ஷாக மாறிக்கிட்டு இருக்காங்களே, அடிமைத்தனம். எங்கே பார்த்தாலும் சாராயம், குடிப்பழக்கம், சண்டை, சச்சரவு, கொலை வெறி, எல்லா அடிமைத்தனமும் மனிதனை அப்படியே பிடித்து வாட்டுகிறது. அது என்னைக்கு மனிதன் பாவத்தில் விழுந்தானோ அதிலிருந்து பாவத்திற்கு அடிமை. அப்புறம் அந்த பாவம்தான் தொடர்ந்து பிடிக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 பவுல் எவ்வளவு அழகாக சொல்றார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கா? சில பாவங்கள், சில பாவத்தின் கிரியைகள் பரிசுத்த ஆவியை நிறைவாக பெற தான் உங்களை விட்டு நீங்கும். முதல்ல இயேசுவின் ரத்தம் மனிதனை சுத்தமாக்கணும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் தான் உண்மையுள்ளவர். அது 1 யோவான் 1:9 மறந்துடக்கூடாது. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை வரும். பாவத்திலிருந்து விடுதலை ஆன உடனே பாவ பழக்கங்கள், பாவ கரைகள் எல்லாம் நீங்கணும்னா பரிசுத்தாவில நிறைந்து செபிக்கணும். கர்த்தர் ஆவியானவர் பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அதை நம்புங்க. 10 தடவை சொல்லி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகும். பிறகு அவரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த சுதந்திர நாளில் அவரை துதித்து பாடுங்க. ஆவியோடும் ஜெபிக்கணும், கருத்தோடும் ஜெபிக்கணும். ஆவியோடு பாடணும், கருத்தோடு பாடணும். அப்போ தாங்க நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறும். கேரக்டர்ஸ் மாறணும். சிலருடைய கேரக்டர்ஸ் மாறுவதே கிடையாது. நான் பழைய மனுஷனாக இருந்தா உன்னை அடித்து கொண்டு இருப்பேன்ப்பா, நான் பழைய மனுஷியாக இருந்தா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு பல்ல கடிச்சிட்டு சில சகோதரிகள் பேசுவாங்க. நீங்களும் அப்படி யாராவது இருக்கீங்களா? மாற்றிக்கிங்க. சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சுதந்திரமாக பழகிறது கிடையாது. பிள்ளைகள் மேலே அன்பு வைங்க. அன்பு வைத்தா உங்களுடைய அன்பு எல்லையை விட்டு அவங்க விலகி போக முடியாது. அப்போது இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, இருளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன், பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையை கொண்டு வருவேன். உங்கள் குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடணும். அதுக்கு தான் பரிசுத்தாவின் நிறைவு. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டாங்க, அடிமைத்தனம் உன்னை தொடாது. உன்னுடைய நுகம் எல்லாம் முறியும். அபிஷேகம் பெற கழுத்தில் இருக்கக்கூடிய நுகம் மறையும். உள்ளத்தில் இருக்க பாரம் நீக்கும். உங்கள் இந்த வசனத்தை கேட்குறீங்களே, இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரம், உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரம், உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு வேதனை. குடும்பம் இன்னும் விடுதலை ஆகலை. ஒருவேளை மனைவி விடுதலை ஆகிட்டா கணவன் விடுதலை ஆகலை, கணவன் விடுதலை ஆகிட்டா மனைவி விடுதலை ஆகலை. சரி, கணவன் மனைவியும் ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்க, பிள்ளைகள் விடுதலை ஆகலை, எங்கேயோ போய் ட்ரக் அடிக்டாக மாறிடுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். எல்லாத்துலேருந்து வெளியே வரணும். அன்பின் தேவனே, இந்த விடுதலை நாள், சுதந்திர நாளில் என் ஜனங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று நான் பேசியிருக்கிறேன். என் ஜனங்களுக்கு
பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. என் ஜனங்களுக்குள் அவருடைய வல்லமையை அனுப்புவீராக. என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. அபிஷேகத்தில் நிரப்புங்க. ஜனங்களுக்கு விடுதலையும் சுகமும் அற்புதமும் உண்டாகட்டும். பாவ வழிகளும் மறையணும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி என் ஜனங்களையும் எங்களையும் உமக்காக ஓட உதவி செய்யுங்க. இந்த அடிச்சோடுகளில் அவர்கள் ஓடட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.